ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இது இங்கிலீஷில் நம்ம அதிகமாக கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது, அதனால தான் நேற்று நீ ஹாப்பியாக இருந்தியா, அதனால தான் நேற்று நீ அழுதுட்டு இருந்தியா, ஓ அதனால தான் நாளைக்கு அவன் வரானா, அதனால தான் நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணல. ஸோ இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா, அந்த அதனால தான் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, தட் இஸ் வை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதனால தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதனால தான் நான் நேற்று வரலை அப்படின்ட்டுருக்கு, அதனால தான் நேற்று நான் ஸ்கூல் வரல, அதனால தான் நேற்று நான் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ அது தட் இஸ் வை அப்படின்றதுக்கு அதனால தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வை அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. நான் நேற்று வரவில்லை அப்படின்னு இருக்கு, அப்போ அந்த இடத்துல நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணுவோம். நேற்று வரவில்லை, அப்போ இந்த வரலை அப்படின்றதுக்கு என்ன இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், டிட்ன்ட் கம் அப்படின்னு சொல்லுவோம், டிட் நாட் கம் அப்படின்னு சொல்லுவோம். அது பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, அப்போது அந்த டிட் நாட் கம் எப்போ வரல, நேற்று, அப்போது எஸ்டர்டே, ஐ டிடன்ட் கம் எஸ்டர்டே. நான் இதை ப்ராக்கெட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த அதனால தான் அப்படின்றதுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம தட் இஸ் வைன்னு யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க சென்டென்ஸ் வந்து என்ன காலத்தில் இருக்குது, அது இறந்த காலத்தில் இருக்கா நிகழ்காலத்தில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக கவனிக்கணும். ஓகே, ஸோ அப்போது நான் நேற்று வரலை அப்படின்றது பாஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம டிட் நாட் கம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த டிட்டோட யூசேஜ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீனில் மேலே வந்து நோட்டிஃபிகேஷனில் அது ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அந்த வீடியோ நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணலாம். டே வைஸ் ஸ்போக்கன் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் போய் வாட்ச் பண்ணலாம். அதில் நான் ஆமிஸ் ஆர் யூசேஜ், டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேடு எல்லாத்தோட யூசேஜுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, டன். ஸோ நான் நேற்று வரல அப்படின்றதுக்கு ஐ டிடன்ட் கம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தட் இஸ் வை டிடன்ட் கம் எஸ்டர்டே அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். ஓகே, அடுத்து அதனால தான் நீ பாஸ் பண்ணல, நீ எக்ஸாமுக்கு ஒழுங்காகவே படிக்கல, அதனால தான் நீ பாஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த இடத்துல அதனால தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். நீ பாஸ் பண்ணலை அப்படின்ற இடத்துல வந்து நீ அப்படின்றதுக்கு யூ யூஸ் பண்ணியாச்சு. அப்போது பாஸ் பண்ணலை, இப்போ வரலை அப்படின்றதுக்கு டிடன்ட் கம் யூஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணலை அப்படின்றதுக்கு டிடன்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். தட் இஸ் வை யூ டிடன்ட் பாஸ், அதனால தான் நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால தான் எல்லாரும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதனால தான் தட் இஸ் வைன்னு யூஸ் பண்ணியாச்சு. எல்லாரும் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டாச்சு. அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, அப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம எழுதணும். அப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற போது எவ்ரி ஒன் அப்படின்றது சப்ஜெக்டாக எடுத்துப்போம். அடுத்ததாக பேசிக்கொண்டு அப்படின்ற இடத்துனால நம்ம டாக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி ஒன் டாக்கிங்னு சொல்லுவோமா, இன்னும் அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆக்சிலரி வெர்ப் ஈஸ், ஆமிஸ் ஆர் சேர்க்கணும். எவ்ரி ஒன் வந்து நம்ம ஈஸ் சேர்க்கணும். அப்போ எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங், யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அவனை பற்றி. அப்போது அபவுட் ஹிம், அபவுட் அப்படின்னா அவனை பற்றி அப்படின்னு அர்த்தம். அப்போது அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி, அபவுட் மீனா என்னை பற்றி, அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி. ஓகே, ஸோ தட் இஸ் வை எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம், அதனால தான் எல்லாரும் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அதனால தான் நீ அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல ஓ அப்படின்றதுக்கு ஓன்ற இன்டர்ஜெக்ஷன் வேர்டு யூஸ் பண்ணியாச்சு. அதனால தான் அப்படின்ற போது தட் இஸ் வை. நீ அப்படின்றதுக்கு யூ. அப்செட்டாக இருக்கிற, நீ ஹாப்பியாக இருக்குன்னா யூ ஆர் ஹாப்பி, நீ அப்செட்டாக இருக்குன்னா யூ ஆர் அப்செட், அவ்வளோதான், யூ ஆர் அப்செட், சிம்பிள். அப்போது தட் இஸ் வை யூ ஆர் அப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதை கேள்வியாக கேட்கும்போது அதனால தான் நீ அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல தட் இஸ் வை அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னா இஸ் தட் வை அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, ஸோ இஸ் தட் வை யூ ஆர் அப்செட், அதனால தான் நீ அப்செட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம இது கொஸ்டினாக மாறும். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், அதனால தான் அவன் நாளைக்கு வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் அவன் நாளைக்கு வரானா அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் வைக்கு அதனால தான் தட் இஸ் வைன்னு எழுதியாச்சு. அவன் நாளைக்கு வருகிறான் அப்படின்ற போது ஹீ இஸ் கம்மிங் டுமாரோ அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், அதனால தான் நீ அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அதனால தான் நீ அழுதியா அப்படின்றது என்னது, நான் இங்கே சொன்னேன் இல்லையா, கேள்வி வாக்கியம். ஸோ இப்போ கேள்வி வாக்கியம் அப்படின்ற போது தட் இஸ் அப்படின்றது இங்கே என்னவா மாறும், இஸ் தட் அப்படின்னு மாறும். ஓகே, அப்போ இஸ் தட் வை, அடுத்து நீ அழுதையா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் இல்லையா. அப்போது நீ அப்படின்றதுக்கு யூ அப்படின்னு எழுதியாச்சு. அழுதையா அப்படின்றதுக்கு ஆக்சுவல் வேர்டு என்னது இங்கிலீஷில், க்ரை. க்ரையோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன, க்ரைடு. அப்போது தட் இஸ் வை யூ க்ரைடு, அதனால தான் நீ அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போது அதனால தான் நேற்று நீ சோகமாக இருந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சோகமாக இருந்தியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் வை அப்படின்றது இஸ் தட் வைன்னு மாறிடுச்சு. இப்போ இஸ் தட் வை நீ சோகமாக இருந்தியா அப்படின்னு இருக்கு.
நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னா யூ ஆர் ஹாப்பி. நீ ஹாப்பியாக இருந்த அப்படின்னா யூ வேர் ஹாப்பி. ஓகே, அப்போது நீ அப்செட்டாக இருந்தா அப்படின்னா யூ வேர் அப்செட். அப்போ அங்கே ஆன்சர் என்ன? யூ வேர் அப்செட். அப்போது இஸ் தட் வை யூ வேர் அப்செட், அதனால தான் நீ அப்செட்டாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்து அதனால தான் நான் மலையாளம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் கேரளா போகிறேன், அதனால தான் நான் மலையாளம் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஐ எம் தட் அதனால தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வை யூஸ் பண்ணியாச்சு. நான் மலையாளம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற போது ஐ எம் லேர்னிங் மலையாளம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. கற்றுக்கொண்டிருக்கிறேன் இங்கே பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றனால இங்கே டாக்கிங்னு போட்டோம். அப்போ இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்றனால இங்கே லேர்னிங் அப்படின்னு சொல்லி போடுறோம். இங்கே எப்படி வந்து எவ்ரி ஒனுக்கும் டாக்கிங்க்கு நடுவில் வந்து ஈஸ் சேர்த்தமோ நான் ஆமேசார் சேர்த்தணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து ஐக்கும் லேர்னிங்க்கும் நடுவில் வந்து ஆம் சேர்த்துறோம். ஏன்னா ஐ கூட வந்து ஈஸ் சேர்க்க மாட்டோம், ஆர் சேர்க்க மாட்டோம், ஆம் தான் சேர்ப்போம். அப்போது ஐ ஆம் லேர்னிங். என்ன லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன்? மலையாளம். ஸோ தட் இஸ் வை ஐ ஆம் லேர்னிங் மலையாளம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ கமெண்ட்டில் நீங்கள் அந்த ஆன்சரை வந்து டவுட் இருந்தால் கேட்கலாம். நான் அதை எக்ஸ்ப்ளனேஷனோட நான் கமெண்ட்லேயே கிளாரிஃபை பண்ணுறேன். பட் இல்லை முடியல அப்படின்னா நான் அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அதனுடைய எரர் என்ன அப்படின்னு சொல்லி தனியாக நான் அதை வந்து ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சென்டென்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் டெய்லி கான்வர்சேஷனில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். Okay, thank you.